ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்தியா மார்ட் ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நாள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த இந்தியா மார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒட்டுவாவே வந்து இந்த இந்தியா மார்ட் ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த இந்தியா மார்ட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்தியா மார்ட் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் இந்தியா மார்ட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி அந்த இந்தியா மார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படியே அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணாமல் பழைய விஷயத்தை தான் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு ஷாப்பிங் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் இந்தியா மார்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த இந்தியா மார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா உங்கள் நம்பர் கொடுத்து லொக் ஆகி ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைல் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் இல்லாட்டி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸப்பும் க்ளீன் அப்பும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறனால நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே நம்ம யூஸ் பண்ணுற இந்தியா மார்ட் மாதிரியான ஆப்பில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட்டும் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இந்தியா மார்ட் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.